ஹாய் கைஸ், வெல்கம் டு குரு கிவ்ஸ். இந்த உலகத்துல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனா என்னதான் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தென்படாத பல மர்மங்கள் கடல்ல தான் இருக்குது, அதுவும் ஆழ்கடல்ல. சோ அப்படி கடல்ல ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது இன்னைக்கு நமக்கு தெரியாத வகையில. இன்னைக்கு என்னதான் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டாலும் தெரிஞ்சாலும் கடல்ல இருக்கக்கூடிய மர்மங்கள் இன்னும் மர்மமாக தான் இருந்துட்டு இருக்கு. பல ஆராய்ச்சியாளர்கள் அங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பல அதிசயங்களை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி கடல்ல இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே பெரிய 10 மீன்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசியில் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன மீன் இருக்கும் அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ 10th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th மீன், அதாவது உலகத்திலேயே பெரிய மீனா இருக்கக்கூடிய 10th ஃபிஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹூட் விங்கர் சன்ஃபிஷ் அப்படின்ட்டு ஒரு வகையான மீன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உலகத்திலே 10வது பெரிய மீன் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெருசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கிட்டத்தட்ட 8 அடி வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 டன், அதாவது 2000 கிலோ வரை இதோட வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2014 அப்போ நியூசிலாந்துல சயின்டிஸ்ட் அதாவது பல ஆராய்ச்சியாளர்கள் கடலோரமா பல ஆராய்ச்சி மேற்கொண்டப்போ இந்த மீனை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீன் வேட்டையாடுறதே கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல கடலுக்கு அடியில போய் தான் உயிர் வாழும் வேட்டையாடு அப்படிங்கறது கூட சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ் இருக்கக்கூடிய மீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்க் டெயில் மோலா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 10 அடி வரையும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட வெயிட் 2 டன் இருக்கும், 2000 கிலோக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இந்த மீனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட டெயில் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வால் கூர்மையான ஒரு போர் வால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த மீனை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்ன அப்படின்னா இப்படி ஒரு மீன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது எங்க வாழுது, எப்படி வாழுது, எதை சாப்பிடுது அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா இந்த மீன் ஆழ்கடல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல எந்த பகுதியில் இந்த மீன் வாழுது அப்படிங்கறத கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஸ்பெசிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா டிராபிக்கல் ரீஜன்ஸ்ல, அதாவது வெயில் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இது பார்க்கலாம் அப்படிங்கறது கூட சொல்றாங்க. சோ 8th சீக்ரெட் ஃபிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலுகா ஸ்டர்ஜியன் அப்படின்ட்டு ஒரு விதமான மீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீனை பாருங்க, பார்த்தாலே இது நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஹைட் மட்டும் கிட்டத்தட்ட 24 அடி வரை வளரக்கூடியது நீளமா அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு பெருசா இருக்கிறது கிட்டத்தட்ட 2.25 கிலோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த மீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபின்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஃபின்ஸ் எவ்வளவு நீளமா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபின்ஸ் ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன் ஆஃப் த ஸ்பீடஸ்ட், அதாவது ஃபாஸ்டா நீந்தக்கூடிய ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு மீன் வகை அப்படிங்கறத கூட சொல்றாங்க. இது எல்லாமே ஆழ்கடல்ல தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இந்த போன்ற நாடுகள்ல இந்த மாதிரியான மீன்களை பார்க்கலாம் அப்படிங்கறது கூட சொல்றாங்க. சோ 7th சீக்ரெட் ஃபிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதர்ன் சன்ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 11 அடி வரை வளரும் அப்படின்னு சொல்றாங்க. 2300 கிலோ வரை இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட செதில்கள் தான். அது மட்டும் இல்லாம இதோட ஃபின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நீந்தும் அப்படின்னா அதோட ஃபின்ஸ் எல்லாமே ரொம்ப அகலமா இருக்கு அப்படிங்கறதுனாலயே இது நீந்துறதுக்கு ஹாரிசான்டலா நீந்தும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மீனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா கடல்ல இப்படி ஸ்ட்ரைட்டாவே நீந்தி போகும். பட் ஆனா இந்த மீன் வித்தியாசமா ஹாரிசான்டலா மூவ் ஆகும் அப்படிங்கறது கூட சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது குளிர் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல் தண்ணி எவ்வளவு கூலிங்கா இருக்கோ அந்த இடத்துல ஆழ்கடல்ல போய் இது வேட்டையாடு அப்படிங்கறது கூட சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சோ 6th சீக்ரெட்டான ஃபிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷன் சன்ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓஷன் சன்ஃபிஷ் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு மீன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதோட உருவத்தை பார்க்கறதுக்கே கொஞ்சம் குண்டா, அதாவது அகலமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 10 ல இருந்து 11 அடி வரை இருக்கலாம் அப்படிங்கறது கூட சொல்றாங்க. இந்த மீனை பத்தின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த மீன் முட்டை இட்டுச்சு அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 30 லட்சத்துல இருந்து 3 கோடி மீன்கள் வரையும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு முட்டைகள் இது இடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இடும்போது இந்த மீன் ரொம்ப ஆபத்தான மீன் அப்படின்னு சொல்றாங்க. இது தண்ணியில மேலோட்டமா நீந்திட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீந்திட்டு இருக்கும் போது, அதாவது யாராவது போட்ல போனாங்க அப்படின்னா நிறைய போட் ஆக்சிடென்ட் இந்த மீனால தான் ஏற்படுத்தப்படுது அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. சோ 5th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயண்ட் ஓசியானிக் மேண்டா ரே அப்படின்னு சொல்றாங்க. இது மீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விதமான ரே வகை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டிங் ரே, மேண்டா ரே அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடிய மீன் வகை அப்படின்னு சொல்றாங்க. இதோட உருவம் பாருங்க, மீன் மாதிரியே இருக்காது. இதுக்கு செதில்கள் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய உடம்ப வச்சு அது நீந்திட்டு இருக்கும். அதாவது விங்ஸ் இருக்கும், ரெக்கைகள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதை வச்சு அது நீந்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட நீளமே கிட்டத்தட்ட 30 அடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய அந்த ரெக்கையோட நீளமே 30 அடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய இந்த மீன் கிட்டத்தட்ட, அதாவது கடல்ல இருக்கக்கூடிய மீன் வகையிலே இதுக்கு தான் மிகப்பெரிய பிரெயின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட மூளை கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய மூளையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திமிங்கலத்தோட மூளையா இருக்கட்டும், யானைகளோட மூளையா இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய மிருகங்களுடைய மூளை அளவுக்கு இதோட மூளை பெருசாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்குங்கிறது கூட சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த ரேஸ் வகை, அதாவது ஸ்டிங் ரே, மேண்டரே, இது எல்லாமே ரொம்ப ஆபத்தான வகை அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. எஸ்பெஷலி இந்த ஸ்டிங் ரே அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. கடல்ல இருக்கக்கூடியதுல ரொம்ப ஆபத்தான ஒரு மிருகங்கள்ல இதுவும்
ஒன்னு அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. சோ நம்மளுடைய லிஸ்ட்ல 4th சீக்ரெட்டான ஃபிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைகர் ஷார்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைகர் ஷார்க்கோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட 24 அடி வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 24 அடியே இருக்கக்கூடியது இது வந்து 3000 இருந்து 4.5 கிலோ வரையும் வெயிட் இருக்கலாம். அதாவது 3 டன்ல இருந்து 4 டன் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள்ல இது வந்து வேகமா ஸ்விம் பண்ணக்கூடியது, வேகமா நீந்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீந்தும் போது இந்த மீன் வந்து இதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னா சாதாரண நேரத்துல இது ரொம்ப லேசியா அதாவது சோம்பேறியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு இறைய பாத்துருச்சுனாலோ இதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இதை விட ஸ்பீடா கடல்ல எந்த ஒரு மீனாலையும் நீந்த முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடா நீந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகத்திலேயே அதிக பேரை கொல்லக்கூடிய ஒரு மீன் வகையில இதுவும் இருக்குது. ரொம்ப ஆபத்தான ஒரு மீன் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய பற்களை எல்லாம் பாருங்க, ஒரே கடியில ஒரு இரும்ப வளைக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மீனை இது வந்து ஆழ்கடல்ல வளம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. நம்மளுடைய லிஸ்ட்ல தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் ஃபிஷ் என்ன அப்படின்னா கிரேட் ஒயிட் ஷார்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷார்க் வந்து கிட்டத்தட்ட 3000 கிலோ இருக்கலாம், 25 அடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மீன் தான் கடல்ல இருக்கக்கூடியதுல ரொம்ப ஆபத்தான, அது மட்டும் இல்லாம மிக பெரிய மீன்கள்ல இது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது கிரேட் ஒயிட் ஷார்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 70 வருஷம் வரையும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உயிர் வாழக்கூடிய இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு 16 மைல்ஸ் டிராவல் பண்ற அளவுக்கு ரொம்ப வேகமா நீந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது வந்து கடல்ல கிட்டத்தட்ட 3000 இருந்து 4000 அடி வரையும் ஆழமா நீந்தி போய் உணவுகளை உண்ணும். அந்த ஆழங்கள்ல கூட இது வந்து உயிர் வாழும் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. சோ நம்மளுடைய லிஸ்ட்ல செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ்ஷா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பேஸ்கிங் ஷார்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேஸ்கிங் ஷார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 40 அடி வரை வளரக்கூடியது, 4000 இருந்து 5000 கிலோ வரைக்கும் எடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த பேஸ்கிங் ஷார்க் அப்படிங்கறதே இப்பதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது ஆக்சுவலா இது என்ன பண்ணும், இது எங்க உயிர் வாழும் அப்படிங்கிறதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆழ்கடல்ல இருக்கலாம் அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மீன் வந்து அதாவது கான்டினென்ட்ஸ் அதாவது கண்டங்கள் தெரியுமா, சோ அந்த மாதிரி கண்டங்கள் பெரிய பெரிய கண்டங்கள் அமெரிக்காவா இருக்கட்டும் ஏசியாவா இருக்கட்டும் இந்த மாதிரியான கண்டங்களுடைய வளைகுடாஸ்ல அது மட்டும் இல்லாம கடலுடைய ஆழத்துல இது வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துலயோ இல்ல மத்த மீன்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துலயோ இது வந்து வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தனிச்சு வாழக்கூடியது, ரொம்ப தனிமையா ஆழத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்மளுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட் ஃபிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் ஷார்க் அண்ட் ப்ளூ வேல்ஸ். இந்த ரெண்டு வகை மீன்கள் தான். இந்த வேல் ஷார்க் ப்ளூ வேல்ஸ் ரெண்டுமே வேற வேற அப்படின்னு சொல்றாங்க. வேல் ஷார்க் அப்படிங்கிறது திமிங்கலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகையான சுறா மீன் வகை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ளூ வேல்ஸ் அப்படிங்கிறது நீல திமிங்கலம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய சிமிலாரிட்டி அப்படின்னா ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா திமிங்கலம் மாதிரி அமைப்பு கொண்டதுனால இதுக்கு வந்து வேல் ஷார்க் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு மீன்களுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கூட்டமாவே வாழாது, ரொம்ப தனியா தான் இருக்கும், எப்பயாவது தான் கூட்டத்தோட சேரும் அப்படின்னு சொல்றாங்க. வருஷம் வருஷம் இந்த ரெண்டு மீன்களுமே வந்து ஒரு சில சமயங்கள்ல அதாவது சீசனுக்கு ஏத்த மாதிரி இது வந்து கூட்டம் கூடி 400 இருந்து 500 மீன்களோட கடற்கரை ஓரங்கள்ல இது போய் வந்து நீந்தும் அப்படிங்கறது கூட சொல்றாங்க. கடலுக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மீனுடைய அடி அதாவது ஃபீட் எவ்வளவு பெருசு வளரும்னு நினைக்கிறீங்க, கிட்டத்தட்ட 90 இருந்து 100 அடி வரை வளரக்கூடிய மீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வளர்றது வெயிட் வந்து கிட்டத்தட்ட 45,000 கிலோ வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மீனுடைய வால் இருக்குல்ல, இந்த வால் பகுதியே வந்து ஒரு 2 யானை வைக்கக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்கூல் பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கூல் பஸ்ஸே வந்து இந்த மீன்ல வந்து காவாசி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மீன் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. அதாவது 10 ஸ்கூல் பஸ் வச்சாதான் இந்த மீனை வந்து கவர் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய நீல திமிங்கலமா இந்த ஒரு மீன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீல திமிங்கலமும் வேல் ஷார்க் அப்படிங்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய மீன் வகை அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்படி இவ்வளவு பெரிய மீன் வகையா இருக்குதே, இது வந்து எவ்வளவு வருஷமா தண்ணில இருக்கு அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட 4 கோடி வருஷமா இது வந்து உருவாகி தண்ணியில வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே இந்த தண்ணியில வாழக்கூடிய உயிரினங்கள் அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 4 இருந்து 5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்துல உருவாயிருக்கு. இந்த திமிங்கலங்கள் எல்லாமே வந்து மீன்ல இருந்து அவதரிச்சு உருவாகி கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான உயிரினமா இன்னைக்கு வரைக்கும் ஆழ்கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது உலகத்திலே மிகப்பெரிய உயிரினமா இந்த திமிங்கலம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த திமிங்கலம் வந்து யாரையுமே துன்புறுத்தாது, இந்த திமிங்கலம் அதிக சத்தம் போடாது, அது மட்டும் இல்லாம இந்த திமிங்கலம் வந்து வேகமா நீந்தி சேதங்களை ஏற்படுத்தாது, ரொம்ப உலகத்திலே அமைதியான ஒரு மிருகங்கள்ல இது ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் பெருசு பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா பயங்கரமா இருந்தாலும் உலகத்திலே ஒரு அமைதியான எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாத ஒரு அமைதியான விலங்குகள்ல இந்த ப்ளூ வேலும் இருக்கு அப்படிங்கிறது கூட சொல்றாங்க. சோ இதுதான் இந்த 10 இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸ். உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கே தெரியாத 10 இன்ட்ரெஸ்டிங்கான மிகப்பெரிய மீன்களை இந்த வீடியோல பார்த்தோம். சோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, இந்த மீன்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய கருத்து ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான
இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான டாபிக்ஸ்ல பேசுறாங்க நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா குரு கிவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.